இண்டிகா டிடிஐ இன்ஜினு இது வந்து நம்மளுக்கு பிக்கப் இல்லை. அது போக ஆயில் சர்வீஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வேலைகள் மற்ற வேலைகளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பிக்கப் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் ஃபில்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்கப்புக்கு உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே. இதில் வந்து அவ்வளோ டஸ்ட்டு வந்து உள்ளே வந்து நிற்கிது. இப்போ எங்கே பார்த்தாலும் ரோடு வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கனால வந்து டஸ்ட்டு உங்களுக்கு வேகமாக ஏறி உள்ளே லாக் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது 10,000 கிலோமீட்டர்லேயும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டு. ஒவ்வொரு 5,000 கிலோமீட்டர்லையும் ஏர் பிடிச்சி மாட்டால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. பார்த்தீங்களா எவ்வளோ மண் இருக்குன்னு, கிட்டத்தட்ட இது 1 கிலோ வெயிட் அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மண் இதில் வந்து நிறையா நிறைஞ்சி போயிருக்கு. இது மட்டும் உங்களுக்கு பிக்கப் ப்ராப்ளம் மட்டும் வராது, உங்களுக்கு இன்ஜின் பிரச்சனையும் வந்துடும், டர்போ பிரச்சனையும் வந்துடும். ஏன்னா இந்த ஃபில்ட்ரு ஆகி இதில் வர நல்ல பியூரிஃபைடு ஏர் தான் உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே போகணும். ஆனால் இவ்வளோ இருக்கும்போது உங்களுக்கு டஸ்ட்டோட தான் ஏர் உள்ளே போகும். அப்படின்றப்போ டர்போ வந்து ஃபஸ்ட் அடி ஆகும். அதுக்கடுத்து இன்ஜினுக்குள்ளே வந்து இந்த போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர் எல்லா வால் இடத்துல கிராச்சஸ் ஆகும், ரிங்ஸு வந்து கிராச்சஸ் ஆகும், உங்களுக்கு கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆகும், இன்ஜின் வேலை வந்துடும். அதனால் ஏர் ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக மாற்றுங்க.